நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ! ஆ! அம்மா, என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நீ தூங்கு. உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? வருது, நீ தூங்குமா. என்னம்மா, என்னம்மா மாதிரி பேசுற? குடிக்க ஏதாவது தண்ணி வேணுமா? இல்ல, ஒண்ணும் வேணாம்மா. அம்மா, உனக்கு தூக்கம் வரல அதானே? இல்ல. என்னம்மா, என்னம்மா பண்ணுது? ஒரே படபடப்பா இருக்கு. வலது தோள் பக்கம் வலிக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப வேர்க்குது. ஃபேன் ஆஃப் பண்ணிருக்கு, அதனால வேர்க்குது. வலது தோள் பக்கம் வலிக்குதுன்னா கேஸ் ட்ரபிள்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இல்ல, இந்த பிரச்சனையால ஏதோ. அம்மா, மனசுதாம்மா காரணம். ரொம்ப யோசிக்காம ஃப்ரீயா விடு. லக்ஷ்மி, என்னம்மா? நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்கணும். என்னம்மா நீ ஏன் இவ்ளோ சென்டிமெண்ட் ஆகுற? இங்க பாரு, இந்த மாதிரி கிண்டலாலாம் பதில் சொல்லாத. சீரியஸா பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்கேனா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? பொதுவாவே அம்மானா நல்லவங்க தான். அதெல்லாம் விட்டு தள்ள. நீ எல்லாம் சூப்பர் அம்மா, எக்ஸ்ட்ராடினரி. நிஜமாவா சொல்ற? ஆமாமா, எனக்கு என்ன குறைச்சல்? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், மனசு நிறைய நம்பிக்கை, லைஃப்ல எது நடந்தாலும் போட்டு பாத்துடலான்னு தைரியம். இது எல்லாமே எனக்கு கொடுத்தது நீதானம்மா. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு நடுவுல உன்னை சரியா கவனிச்சுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. மா, உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா செத்து போயிருப்பாங்க. இல்லனா என்ன தூக்கி தூர போட்டுட்டு அவங்க வேலைய பார்க்க போயிருப்பாங்க. நீ உன்னோட மொத்த வாழ்க்கையும் எனக்காக தான் வாழ்ந்திருக்க. நீ இன்னொரு தடவை நல்ல அம்மாவா நான் இருந்திருக்கேனான்ல என்ன கேட்காத. அதுக்கு ஆமான்னு பதில் சொன்னாலே உன்னை ரொம்ப கம்மியா வேல்யூ பண்றேன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்துல இருக்கிற அம்மாக்களே நீ தான் பெஸ்ட் அம்மாவா இருப்ப. ஒருவேளை உனக்கு நான் ஏதாவது பண்ண தவறி இருந்தாலோ, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தாலோ, இல்ல உன் ஆசையை நிறைவேற்றாம போயிருந்தாலோ, ஐம் சாரி டி. அம்மா போதுமா, எதுக்கு தேவையில்லாம சாரி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இல்லடி, உன் கல்யாணத்தெல்லாம் நான் பார்க்காமலே போயிட்டா. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்து, ஐ மீன் என்னோட பேத்தி கல்யாணத்தெல்லாம் பார்க்காம நீ இங்க இருந்து போக முடியாது. போதுமா? என்னம்மா சிரிக்கிற? நம்பிக்கை இல்லையா? என் பொண்ணு சொல்லும்போது எப்படி நம்பாம இருக்க முடியும்? நீ சும்மா சொல்லாதம்மா. நிஜமா தாண்டி. அம்மா சாரி. என்னடி? உனக்குன்னு ஒரு துணை அமைச்சுக்கிறதுக்காக என்கிட்ட பெர்மிஷன் கேட்ட. என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல, ஆனாலும் கேட்ட. நான் அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா அதுக்கு எடுத்து விட்டுட்டேன். இப்ப யோசிக்கிறப்ப அது தப்புன்னு தோணுது. ஏய், அதை விடு. அத பத்தி இப்ப எதுக்கு யோசிக்கிற? இல்லம்மா, அது உன் வாழ்க்கை. பண்ணிக்கலாமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டது அது உன்னோட பெருந்தன்மை. கேட்கணும்லாம் அவசியம் இல்ல, ஆனா நீ என் மன உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கேட்ட. நான் தான் சின்ன புள்ளத்தனமா வேண்டான்னு சொல்லிட்டேன். அம்மா, ஐம் so sorry. விடுடி. எனக்கு என்ன 20 வயசா? காதல பிரிச்சுட்டேன்னு கண்ணீர் விடுறதுக்கு? அந்த சமயத்துல தோணுச்சு, தனியா இருக்கோமே, நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லைஃப ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா உனக்கு அது பிடிக்கலன்னதும் நான் அதை அப்பவே தூக்கி போட்டுட்டேன். இதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ வருத்தப்பட்டு பதில் சொல்லிட்டு இருக்க? விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. மா, என்ன? I love you, ma. You're the best. I love you too.
ஹலோ. ஹாய் பொண்டாட்டி. நான் தான். ஏ கார்த்திக், நான் தான். என்ன இந்த ராத்திரியில ஃபோன் பண்ற? ராத்திரியா? விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சா? ஆமா. ஐயோ. சரி வந்து கதவு தரேன். சரி ஒரு நிமிஷம். குட் மார்னிங். குட் மார்னிங். டைம் என்ன ஆச்சு? மணி 8. ஐயோ அப்ப ஆபீஸ்? இன்னைக்கு சண்டே தான். ஆமால. குடிராச்சி. ஏய் யார் போட்டது? நான் தான். மோசமா இருந்தா திட்டாத. என்னை எழுப்பிருக்கலாம்ல. ராஜி, எப்படியும் காலம் போற நீ தான் என்ன கவனிக்க போற. இப்படி அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போது நானும் உனக்கு உதவி செய்யறேனே. விடு. Thank you. Cheers. Cheers. நீ எப்ப எந்திரிச்ச? நான் 5:30 எந்திரிச்சேன். 1 hour ஜாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சு காஃபி ரெடி பண்ணேன். நான் தான் கும்பகாரணி மாதிரி தூங்கிட்டே இருந்திருக்கேன்ல. சேச்சா பரவாயில்ல. நான் பல்லு கூட விளக்கல. நான் கூட தான் பல்லு விளக்காம குடிச்சிருக்கேன். குடி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹலோ, உன்னை அசத்துறதுக்காக தான் காலையில எந்திரிச்சு காஃபி எல்லாம் போட்டேன். உன்னை எம்பாரஸ் பண்றதுக்காகலாம் இல்லை. குடி ராஜி. கார்த்தி, என்னாச்சு? உண்மையை சொல்லு. இந்த காஃபி நீ போடல, கடையில தானே வாங்குன. மாட்டிக்கிட்டியா? இல்ல, இது நான் போட்ட காஃபி தான். ஏய் நான் நம்ப மாட்டேன். சத்தியமா இது நான் போட்ட காஃபி தான். இல்ல, ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு. கலைச்செல்வன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கனடால இருக்காரு. அங்கிருந்து டின் காட்டன் அப்படின்னு ஒரு காஃபி பவுடரை வாங்கி அனுப்புவாரு. அதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. என்ன பெரிய கதையா சொல்ற? உண்மைதான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த பாராட்டெல்லாம் எனக்கு இல்ல, காஃபி பவுடருக்கு தான் சொந்தம். என்னதான் காஃபி பவுடர் சூப்பரா இருந்தாலும் அதை ரிஸ்க் எடுத்து போடணும்ல. நீதான் அடிக்கடி சொல்லுவியே தேவையில்லாம எனக்காக சிரமப்படாதேன்னு. இப்ப நீயே எனக்காக சிரமப்படுற. காஃபி போடுறதுல என்ன சிரமம் இருக்கு? அதுவும் காஃபியை குடிச்சிட்டு பொண்டாட்டி நீ வேற பாராட்டுறியா? இதை விட வேற என்ன வேணும்? டேய் புருஷா, சொல்லு பொண்டாட்டி. இவ்வளவு நல்லவனா இருக்கியே நீ. அப்படியா? ஆமா. உலகத்துல எந்த புருஷனாவது ஐயோ பாவம் பொண்டாட்டி தூங்குறாளேன்னு காலையில எந்திரிச்சு காஃபி எல்லாம் போட்டு தருவானா? தேங்க்ஸ் புருஷா. ஏ லூசு, புருஷனுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? ஏன் சொல்லக்கூடாது? கடவுளுக்கு சொல்றது இல்லையா? அது கொடுத்ததுக்கு நன்றி, இதை கொடுத்ததுக்கு நன்றின்னு. கண்ணால பாக்காத கடவுளுக்கே நம்ம நன்றி சொல்லும்போது கண் கண்ட கடவுளுக்கு நன்றி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தேங்க்யூ புருஷா, தேங்க்யூ. வெல்கம் பொண்டாட்டி, வெல்கம். நீ ஒரு பெரிய சமையல்காரன்னு எனக்கு தெரியும். அப்படியா? எப்படி தெரியும்? நான் உங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்தப்போ உங்க அம்மா சொன்னாங்களே. ஓ. அப்புறம் லக்ஷ்மி வீட்ல கூட சமைச்சியே. ஓ அதுவா? ஓரளவுக்கு சமைப்பேன். காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே சண்டேனா வீட்டுல நம்ம சமையல் தான். சமையல் எப்பவுமே ஒரு வேலையை பார்க்க கூடாது. குக்கிங் ஒரு கலை. சிங்கிங், பெயிண்டிங் மாதிரி குக்கிங் இஸ் an art. அதை ரசிச்சு பண்ணா அதோட ஃபீலிங்கே தனி. மற்ற ஆர்ட்டுக்கெல்லாம் அப்ரிசியேஷன், அவார்ட்லாம் கிடைக்கும். குக்கிங்க்கு என்ன கிடைக்கும்? 2 பேர் சாப்பிட்டு ஐயோ மச்சான் பின்னிட்டடான்னு சொல்றாங்கல்ல, சொல்லணும்னு கூட இல்லை, வாவுன்னு சந்தோஷப்பட்டாலே போதும். அந்த சந்தோஷம் தான் சமையலுக்கு கிடைக்கிற அவார்டு, ரிவார்டு எல்லாமே. நமக்காக சமைக்கிறது கடுப்பு, மற்றவங்களுக்காக சமைக்கும் போது தான் சந்தோஷம், திருப்தி எல்லாம். நீ ஒரு மாதிரி எப்படி யோசிச்சாலும் பர்ஃபெக்ட்டா இருக்க. உங்க அம்மா அப்பா என் மேல கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? இல்ல, இப்படி ஒரு பையனுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ஒரு பொண்ணை பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறது நியாயம் தானே? திரும்பவும் ஆரம்பிக்காத. ஆனா மேரேஜை பொறுத்த வரைக்கும் ஜோடி பொருத்தம்ன்றது வேலை, திறமை சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படையா நேசிக்கணும். அந்த காதலுக்காக கடைசி வரைக்கும் எதை வேணா விட்டு கொடுக்க தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். 2 பெர்ஃபெக்டான ஆளுங்க நல்ல பெர்ஃபெக்டான கப்பலா இருக்கணும்னு அவசியமே இல்லை. 2 சுமாரான ஆளுங்க சில சமயத்துல பெர்ஃபெக்டான கப்பலா இருக்கலாம். ஒவ்வொரு அட்வைஸ் போட்டு கொள்றனோ? சிச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் கை கொஞ்சம் கொடு. எதுக்கு? சும்மா கொடு. காஃபி போட்ட கைக்கு என்னோட 1000 முத்தங்கள். ஒண்ணு இங்க இருக்கு, மீதி 999 எங்க? பகலெல்லாம் பாட்டு நல்லா தான் பாடுற, நைட்ல தான் சொதப்புற. சரி, குளிச்சிட்டு ரெடியாவு, ஷாப்பிங் போலாம். இந்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே விஷ்ணு, எங்க இருக்க? 9 மணிக்கு வரேன்னு சொன்ன,
இப்ப மணி என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு என்னைய கேக்குற? மணி இப்ப 8:55. 5 நிமிஷத்துல எப்படி வருவ? பறந்து வருவியா? நடந்தே வருவேன். வாசல்ல இருந்து தான் போன் பேசுனியா? ஆமா, என்ன நீ திட்டல, அதான் ஒரு 45 காசு வேஸ்ட் பண்ணலாம்னு போன் எடுத்து பேசினேன். இப்ப சந்தோஷமா? லேட் ஆயிடுச்சுடா, கிளம்பலாமா? லட்சுமி, டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஒரு 1 hour தள்ளி போயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால டென்ஷன் இல்லாம பொறுமையா கிளம்பலாம். இது பீக் அவர் விஷ்ணு. கால் டாக்ஸிலாம் அவசரத்துக்கு வராது. எதுக்கு கால் டாக்ஸி? அப்புறம் எப்படி போறது? ஏன்? நான் என் கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுல போலாம். இப்போ ஓகேவா? ரொம்ப தான் அத்தைய கவனிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, என்ன பண்றது? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆளு, அந்த ஒரே ஒரு ஆளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா. அவங்கள கவனிக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு? ஹம். ஒரே ஒரு ஆள்னு ரொம்ப வருத்தமா சொல்ற. வேணும்னா 2-3 பேரை சேர்த்துக்க வேண்டியதுதானே? ஆரம்பத்துல நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன் லட்சுமி. ஒரு காதலியை வச்சிருக்கேன்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே, 2-3 காதலியை வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன். ஆமா, உனக்கு அந்த கோடாரி கதை தெரியுமா? தெரியலையே. ஒரு விறகு வெட்டி காட்டுக்கு விறகு வெட்ட போறப்போ அவன் கோடாரி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அவன் கடவுள்கிட்ட அழுததும் கடவுள் அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெள்ளி கோடாரி எடுத்து காட்டியிருக்காரு. அது உன்னோடதான்னு கேட்டிருக்காரு. அவன் இல்லன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தங்க கோடாரி வைர கோடாரியும் சேர்த்து காட்டியிருக்காரு. அதெல்லாம் இல்லன்னு சொல்லியிருக்கான். கடைசி அவன் தண்ணிக்குள்ள போட்ட அந்த இரும்பு கோடாரி எடுத்து காட்டினதும் இதுதான் என்னதுன்னு சொல்லியிருக்கான். உடனே கடவுள் அவன் நேர்மையை பாராட்டி சூப்பரான்னு அப்படியே எல்லா கோடாரியும் அவன் கையில கொடுத்துட்டு போயிட்டாராம். இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த எல்கேஜி கதையெல்லாம் சொல்ற? இது வரைக்கும் நீ கேட்டது எல்கேஜி கதை. இதுக்கப்புறம் நீ கேட்க போகுது இந்த விஷ்ணுவோட கதை. என்ன? இந்த கோடாரி சம்பவம் நடந்து 1 வருஷம் கழிச்சு அதே விறகு வெட்டி அவன் பொண்டாட்டியோட குளத்து பக்கம் போயிருக்கான். அப்ப திடீர்னு அவன் பொண்டாட்டி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. உடனே கடவுள் தண்ணிக்குள்ள இருந்து நமிதாவை தூக்கி இதுதான் உன் பொண்டாட்டியான்னு கேட்டிருக்காரு. என்ன இதுக்கே சிரிக்கிற? உடனே அவன் ஆமா கடவுளே இதான் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கான். அதனால கடவுள் கடுப்பாயி திரும்பவும் தண்ணிக்குள்ள போயிட்டு த்ரிஷா தமனான்னு வரிசையா கொண்டு வந்திருக்காரு. அவன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து இதுதான் என் பொண்டாட்டி இதுதான் என் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு கடவுள் செம்ம காண்டாயிட்டாரு. கோடாரி விஷயத்துல உனக்கு இருந்த நேர்மை பொண்ணுங்க விஷயத்துல இல்லையேடான்னு திட்டிருக்காரு. அதுக்கு அந்த விறகு வெட்டி என்ன சொன்னான்னு தெரியுமா? கடவுளே, நீங்க பாட்டுக்கு 4 ஹீரோயினை காட்டி இதெல்லாம் என் ஒய்ஃப் இல்லன்னு சொல்லி நிஜமாவே என் ஒய்ஃபை காட்டும் போது இதுதான் என் ஒய்ஃப்னு சொல்லியிருந்தா என் நேர்மையை பாராட்டி இந்தடா 4 நீயே வச்சுக்கிட்டான்னு சொல்லியிருந்தீங்க வச்சுக்கோங்க. அப்ப நான் எப்படி கடவுளை சமாளிக்கிறது? ஒருத்திக்கு என் டவுசர் கிளியுது, கூட 4 பேரு தாங்கவே தாங்காது. அதனால்தான் பொண்ணை காட்டும் போதே போதுண்டா சாமின்னு முடிவெடுத்துட்டேன்னு சொன்னாராம். விஷ்ணு, இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு 10 நிமிஷமா கதை சொல்றியே, உன்னெல்லாம். ஏய், என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்லாண்டி. நீ என்னாண்டி இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டேனே. என்னாண்டி இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தாம இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தானப்பா போறோம். திடீர்னு அட்மிட் ஆக சொன்னா இந்த ட்ரெஸ்ஸே போதும். ஐயோ, என்னாண்டி ஒரே பேஷண்ட் ஃபீலா குடுக்குறீங்க? வாங்க போயிட்டு ஒரு 2 hours திரும்பி வந்துருவோம். நீங்க எப்போதும் மாதிரி சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, ஓகே? நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. போதும் விஷ்ணு, இது நல்லா தானே இருக்கு. இப்படியே போலாம். கார்ல போயிட்டு கார்ல வர போறோம். அப்புறம் என்ன? முதல்ல நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இது சாதாரண கன்சல்டேஷனுக்கு தான் போறோம். ட்ரீட்மெண்ட் கூட காலையில போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். ஹாலிடேஸ் மாதிரி 3 days 2 nights எல்லாம் தங்கிட்டு இருக்கலாம் முடியாது. கிளம்புங்க ஆண்டி. அடம் பிடிப்பீங்களே. அட மாத்திட்டு வாங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி 1 second. ஹலோ சார், 1 second ப்ளீஸ். ஆண்டி உங்களுக்கு தான் ஃபோன். எனக்கா? யாரு? ஆண்டி நீங்க பேசினா யாருன்னு தெரிய போகுது. யாருப்பா? எல்லாம் உங்க ஃப்ரெண்டு தான். நீங்க கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் யோசிச்சு அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டீங்களே, அவர்தான். அவர் நம்பர் எப்படி உன்கிட்ட? மனம் இருந்தால் மார்க பந்து. ஆண்டி, லட்சுமி அவரை வேணாம்னு சொன்னதும் நீங்க மொத்தமா அவர்கிட்ட பேசுறது கூட நிப்பாட்டிட்டீங்க போல. நான் தான் அவர் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு பேசினேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. என்னடா அவன் ஓவரா உரிமை எடுத்துக்கிறானேன்னு தப்பா நினைக்காதீங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் ஆண்டி. மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை உடனே தூக்கி போட்டுறணும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப நாள் தள்ளி வைக்கவும் கூடாது. அவர்கிட்ட பேசுங்க. என்ன ஏமா பாக்குற? வாங்கி பேசு ப்ளீஸ்மா, வாங்கி பேசு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? இத பாருங்க, ப்ளீஸ் அழாதீங்க. ஆண்டி தனியா போய் பேசுங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல.
அழாதீங்க. ஐயோ, சாரி லட்சுமி, உன் பெர்மிஷன் இல்லாம உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசின தப்பு தான். ஏச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே எங்க அம்மா கிட்ட அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அம்மாக்குன்னு ஒரு துணை இருந்திருந்தா இந்த சமயத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் தான் அதை கெடுத்துட்டேனோன்னு நேத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா நீயே அதை பண்ணிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஷ்ணு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படிடா இப்படிலாம் அசத்துற? லட்சுமி, கஷ்டம் வரும்போது காதல் எப்போதுமே கை கொடுக்கும். நீயும் நானும் கூட இருக்கிறத விட உங்க அம்மா மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதான். அசத்துற விஷ்ணு. நீ இவ்ளோ யோசிப்பேன்லாம் நான் நினைக்கவே இல்ல. ஹலோ ஹலோ, நாங்களும் ஃபீலிங்ஸ் ஆனாலுதாம்மா. சான்ஸ் இல்ல, அதனால காட்டுறது இல்ல. அதுக்காக எங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது. என்ன லக்ஷ்மி, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? எதுவா இருந்தாலும் சீஃப் டாக்டர் விஷ்ணு கிட்ட கேளு. ஓ, இப்போ அப்படி ஆயிடுச்சா கதை? ஆமா. லக்ஷ்மி அம்மாக்கு எப்படி இருக்கு நீ சொல்லு. அவங்களுக்கு என்னடா, ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்ரா. அத பத்தி பேசுறது கூட ஒண்ணுமே இல்லையடா. இதான் கார்த்திக், இவன் கிட்ட எனக்கு பிடிச்சது. பயங்கர பாசிட்டிவான அப்ரோச். எங்க அம்மாவே வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தா டாக்டருக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது பயம் காட்டுவாங்கன்னு சொல்லி விஷ்ணுக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை கேட்டு சொல்லுவாங்க. டேய் பரவாயில்லடா, வழக்கமா மொக்க காமெடி பண்ணி கூட இருக்கிறவங்கள சிரிக்க வைப்ப. லைஃப்ல முதல் தடவையா உன் காமெடி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது. சூப்பர் மச்சான். உன் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன விஷ்ணு, சொல்லு. டேய் சொல்ற மச்சான், நம்ம என்னதான் பெல்ட்டி அடிச்சாலும் நடக்கிறது தானே நடக்கும். கவலைப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் உனக்கு நடக்க போறது மாற போறது இல்ல. அப்புறம் எதுக்கு தேவலாம் கவலைப்பட்டுக்கிட்டு? ஹாய். 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 அப்புறம் ஹவுஸ் எவ்ரிதிங்? அப்புறம் என்ன அப்புறம்? நான் உன்னதான் பார்க்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு? என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேக்குற? சரி, நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டியா? ஏய் என்ன சொல்ற? ஆமா கார்த்திக், நேத்து ஈவினிங் தான் கேள்விப்பட்டேன். சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன ஏஞ்சல், லக்ஷ்மி சொல்றது உண்மையா? அது வந்து நான் சொல்லல, மொத்த ஆபீஸும் சொல்லுது. நீங்க 2 பேரும் தான் தெரியாம இருக்கீங்க. அடம் பிடிச்சி இந்த கம்பெனிலாம் சேர்ந்த இப்ப என்னாச்சு? முதல்ல நீ வேலையை விட்டு போற மேட்டர் உண்மையா இல்லையான்னு சொல்லு. ஏன்? ஏன்னா வேலையும் இல்ல சம்பளமும் இல்ல. எத்தனை நாள் தான் வெட்டியா வந்து போயிட்டு இருக்கிறது? எனக்கு பெங்களூர்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அதான் அங்க போறேன். எந்த கம்பெனி? எல்எஸ் டெக்னு. ஏய் நீ என்ன லூசா? அது ஒரு டுபாகூர் கம்பெனி. அந்த கம்பெனில மட்டும்தான் வருஷம் பூரா வேலை காலியா இருக்கும். அங்க போய் சேர்றேன்னு சொல்ற? இல்ல, அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு பெங்களூர்லயே வேற ஏதாவது வேலை கிடைச்சா ஷிஃப்ட் ஆயிக்கலான்னு தான். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். நான் ஏற்கனவே பேப்பர் போட்டுட்டேன் கார்த்திக். பெரிய பேப்பர், நான் பேசிக்கிறேன். விடு கார்த்திக், நீ இதெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல. எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சு? எனக்கும் தெரிஞ்சிச்சு. என்னடா? கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா நீ பெங்களூருக்கு போற, கரெக்டா? எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்? ஓவரா நடிக்காத கார்த்திக். ஏஞ்சல் உன்னை லவ் பண்ணா. எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற பிளான்ல தான் அவ இங்க வந்தா. அது இப்ப நடக்காம போயிடுச்சு. இதுக்கப்புறமும் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு உன்னை பார்த்துட்டு டென்ஷன் ஆக வேண்டான்னு தான் பெங்களூருக்கு போறா. இங்க வேலை செய்யறதுனால இவளுக்கு டிஸ்டர்பன்ஸ், இவளால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். இதனால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அதனால தான் பெங்களூர் போறா. கரெக்டா ஏஞ்சல்? அப்படியா? எதுக்கு இப்போ எல்லாத்தையும் ஓவரா போட்டு கலரிக்கிட்டு? விடு. அப்படியெல்லாம் விட முடியாது. நம்ம லவ் பண்ணோம் பண்ணல, அதெல்லாம் தாண்டி நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அதுவும் இந்த அர்த்த ராத்திரியில் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கிளம்பி வந்து நின்ன. எனக்காக ஒரு பொய் கல்யாணத்தை பண்ணிக்க தயாராக இருந்த. இதெல்லாம் நான் மறந்துட்டு பேசினா என்னை விட ஒரு அயோக்கியம் இருக்கவே முடியாது. இந்த நிமிஷம் என்னோட மனசில் ஒரு ஃப்ரெண்டாக உன் மேலே நிறைய மரியாதை இருக்கு. நீ கரியரில் லைஃப்பில் சாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு அது தேவையா இல்லையன்றதெல்லாம் இல்லை, அது என்னோட கடமை. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீயும் என்ன ஃப்ரெண்டாக யோசிக்கிறதா இருந்தா இங்கே கண்டினியூ பண்ணு, இல்லைனா கிளம்பிப்போ. அது இல்ல கார்த்திக். ஃப்ரெண்டா இல்லையா?
லட்சுமி முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மதனு காஃபி குடிக்காம அப்படியே என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க, மன உளைச்சல் மதன்னு. ஏன் எப்பவுமே பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. கவலைப்பட எங்க இருந்து தான் உனக்கு விஷயம் கிடைக்குதோ தெரியல. கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன மதன் திடீர்னு இப்படி சொல்லிட்ட? ஆமாங்க, காதல் லென்த்தாக போகும்போதே கல்யாணம் பண்ணிக்கணுங்க. கல்யாணம் லென்த்தாக போகும்போதே குழந்தைய பெற்றுக்கணுங்க. இல்லைன்னா சிக்கல் தான். பயங்கரமான பாலிசிப்பா உன்னோடது. காதலோ கல்யாணமோங்க, கொஞ்சம் இழுத்தனா கூட போர் அடிக்கும், வேணுமான்னு தோணும். அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அடிக்கடி ஸ்வேதா கூட சண்டை போட வேண்டியதாக இருக்குங்க. சண்டை போடாத, அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற? அதில் மஞ்சு, காதலிக்கும் போது சண்டை வந்தா அந்த காதல் வேணுமான்னு ஒரு கேள்வி வரும். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு தோணும்ல. மஞ்சு, என்ன காலையிலேயே கலகலன்னு இருக்க? மதனு கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்ன மாமா, அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு நீங்க ஷாக் ஆகுறீங்க? மதனு, ஏன் உனக்கு இந்த வயசுல இவ்வளவு பெரிய தண்டனை? போங்கண்ணே, எல்லா கல்யாணம் ஆனவங்களும் இதே சொல்றீங்க. ஆனா நீங்க மட்டும் ஜாலியா கல்யாணம் பண்ணிப்பீங்க. மத்தவங்க கேட்டா வேணான்னு அட்வைஸா? மதனே, நாங்கெல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், நீயாவது பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். இல்ல நானும் பட்டு தான் தெரிஞ்சுப்பேன்னு சொன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னடா நான் சொல்றது? போ. ஆ, சரி, யார கல்யாணம் பண்ணிக்க போற? என்னண்ணே விளாடுறீங்களா? நாங்கெல்லாம் காதலிக்கிறவங்கள தானே கல்யாணம் பண்ணிப்போம். காதலிக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைல் தான். உனக்கு ஓகேனா விடு. சரி, யார் நீ காதலிக்கிற பொண்ணு? என்னண்ணே விளாடுறீங்களா? ஸ்வேதாவும் நானும் லவ் பண்றது உங்களுக்கு தெரியாதா? தெரியும்பா. ஆனா இன்னுமா காதலிக்கிறீங்க? அண்ணே, எதுல விளையாடணும்னு ஒரு இது இல்லையாண்ணே? சும்மா சொன்னப்பா, வெளிய ரொம்ப குளிரா இருந்தது, அதான் உன்னை சூடேத்தி சுகம் காணலான்னு பார்த்தேன். எப்பா முடிக்கிறதுனா சட்டுப்புட்டுன்னு பேசி முடிப்பா. அந்த சிஎஃப்ஓ கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. ஒய் விக்கலை, பூ கிட்ட விப்பீங்க, வெண் விப்பீங்கன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டு குடையிறான்பா. பேசாம நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ ஆயிட்டேன்னு வச்சுக்க, எங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கம்மியாகும். அண்ணே, சேல்ஸ் பண்ணலன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்ன மதனு, சேம் சைடு கோல் அடிக்கிற? முன்னாடி சேட்டுக்கிட்ட வேலை செஞ்சோம், ஜாலியா இருந்து சேட்டை காலி பண்ணோம். இப்போ நம்ம கம்பெனிண்ணே, ஸ்வேதாவோட கம்பெனி வேற. இப்பயாவது விற்கணும்ல. இப்பயும் நோகாம நமக்கு முடியும்னா எப்படிண்ணே? நான்லாம் சிஎஃப்ஓ ஆனேன்னா முதல்ல வேலை போறது உங்களுக்கு தான். என்னண்ணே பயந்துட்டீங்களா? சும்மா விளாட்ண்ணே. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டம்பா. நிஜமாலே பயந்துட்டீங்களான்னு? பயந்துட்டாங்களா? மாமா கண்ணுல உலக கலவரம் தெரிஞ்சுது. நல்ல வேலை, நான் உங்களை கவனிக்கல. கிளி கிளிங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் முதல் முறையா அத புலி முகத்துல பார்த்தேன். நான் பயப்படலையே. உன் முகத்துல மட்டும்தான் பயமே இல்ல. செத்து போன மாதிரி இருந்தா அதுல எங்க ரியாக்ஷன் இருக்கும்? ஏப்பா, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே வேலை போயிடுமோன்னு பயமாவே இருக்கு. இந்த பயம் போறதுக்கு என்னப்பா பண்ணோம்? வேலை பண்ணணும். அவமானப்பட்ட ஆட்டோக்காரன். புலி, டாபிக்கை சேஞ்ச் பண்ணு. ஆமாடா, முடியல, வலிக்குது. மதனே, உன் கல்யாணத்தை பத்தி பேசலாமே. அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா நீ ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இருக்கு. நான் என்ன பேசணும்? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பேச மாட்டியா? பேசிட்டு மதனே. அவனுக்கு என்ன வயசாச்சுன்னு பேச சொல்றீங்க? ராஜி கார்த்தி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா? அவங்க கல்யாணம் வேற வழி இல்லாம நடந்த கல்யாணம். மஞ்சு, மதனை குழப்பாத. அவனை யாரும் குழப்ப வேண்டாம், அவன் ஏற்கனவே குழம்பி போய் தான் இருக்கான். மதனே, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா?
நீ சுவேதா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு தடவை கேட்டுரு. அவ ஓகேன்னு சொன்னா பழைய சுவேதாவா இருக்கான்னு அர்த்தம். இல்லன்னு சொன்னா வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இமிடியேட்டா அவகிட்ட பேசிடு. சரிண்ணே, நான் வந்துடுறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, வர மஞ்சு. May I come in, sir? Yes, come in. Sir, any problem? இங்க வந்ததுல இருந்து எல்லாமே ப்ராப்ளம் தானே? என்ன சார், ஏன் இப்படி நம்பிக்கலாம் பேசுறீங்க? உண்மை அதுதானே. இந்த ஆபீஸ்ல எனக்கு எந்த மரியாதையும் இல்ல. ஆனாலும் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் சார் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் இல்லாததை நினைக்கல, இருக்கிறத சொல்றேன். Everything will be all right. நான் வாழ்க்கையில முதல் தடவையா தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்கு. இல்ல சார், இந்த கம்பெனி ரொம்ப நல்லா வரும். இந்த கம்பெனி நல்லா வந்தா அது என்னோட சக்சஸ் இல்ல, அது விஸ்வநாதனோட சக்சஸ். இந்த கம்பெனி நல்ல விலைக்கு விற்கணும், அதான் என்னோட சக்சஸ். சார், நீங்க ஒரு பெரிய ராஜதந்திரி. பார்த்து பார்த்து பாலிடிக்ஸ் பண்றவர். ரொம்ப சிறப்பா வரும் சார், பயப்படாதீங்க. டெல்லியில நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சேர்மேனோட எல்லா பிசினஸும் என்னோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. நான் ஒரு சுட்டு விரல் அசைச்சா கோடிக்கணக்கின பணம் அக்கவுண்ட்ல மாறும். கம்பெனியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன பகைச்சுக்கிட்டா ஒரு நாள் ஒரு நாள் இல்ல, ஒரு செகண்ட் கூட வேலை செய்ய முடியாது. ஆனா இங்க அந்த விஸ்வநாதனால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். அவங்கிட்ட மட்டும் இல்ல, அவங்க கொடுக்கிற தைரியத்துல இந்த ஆபீஸ்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்க கூட எனக்கு மரியாதை தரதே இல்ல. சேர்மன் அப்பவே கிளம்பி என்ன டெல்லிக்கு வர சொல்லிட்டாரு. ஆனா நான் ஏன் போல தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை நான் முடிக்காம விட மாட்டேன். நான் இங்க தோத்து போய் திரும்பி போனா நாளைக்கு டெல்லி இருப்பவ என்ன பார்த்து சிரிப்பா. ஒண்ணு விஸ்வநாதன் தோத்து போய் இந்த கம்பெனி விலைக்கு வரணும். ஒருவேளை இந்த கம்பெனி நல்லா வந்துடுச்சுன்னா அந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு விஸ்வநாதன் இங்க இருக்கவே கூடாது. என்னடா வெயிட் பாக்குற? இல்ல சார், விஸ்வநாதன் சார் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். அவன் என்ன அவ்வளவு பெரிய இவனா? உண்மையை சொல்லணும்னா ஆமாதான் சார். என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி எதுவுமே தோத்து போனதில்ல சார். என்ன அவருக்கு நீங்களே விளம்பரம் ஓட்டுறீங்களா? விளம்பரம்லாம் இல்ல சார், உண்மை அதுதான் சார். அப்போ இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா வரும் சொல்றியா? சார், அதுல எந்த டவுட்டும் இல்ல சார். எனக்கு மட்டும் இல்ல சார், கம்பெனி செக்யூரிட்டில இருந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அதுல யாருக்குமே டவுட் இல்ல சார். அந்த நம்பிக்கையில தான் சார் 400 பேரும் சம்பளம் வாங்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வர? அவனை என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றியா? நேர்மையா சண்டை போட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது சார். ஆனா நீங்க பண்ற பாலிடிக்ஸ், முதுகுல குத்துறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் சார். என்ன குத்தி காட்டுறியா? சச்சே, அதெல்லாம் இல்ல சார். நியாயமான ஒரு வாழ்க்கையில நியாயம் தர்மங்கிறது வேற சார். ஆனா ஒரு வியாபாரம் வர்றப்போ அதோட நியாய தர்மங்கள் வேற தானே சார். நீங்க சத்திரியனா இருந்தா அந்த ஆளை கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால சாணக்கியனா செயல்படுறீங்க. அதுல ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல சார். என்ன சொல்ல வர டேவிட்? கம்பெனி நல்லா வரும் சார், ஆனா அதை அனுபவிக்க விஸ்வநாதன் இங்க இருக்க மாட்டார். கம்பெனியை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு விஸ்வநாதன் வெளியே போயிடுவான். ஆமா, ஒரு கல்லுல 2 மாங்கா. விஸ்வநாதன் ஒழிஞ்சா அவன் போனதுக்கு அப்புறம் கம்பெனி ஒரு நல்ல விலைக்கு போயிடும். ஆமா சார். 1000 எதிரிய சமாளிக்க நம்மகிட்ட 1000 பேர் வேணும்னு அவசியமே இல்ல. அவனோட கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு துரோகியை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அந்த கூட்டத்திலே அந்த துரோகியை கண்டுபிடிக்கணும். அந்த துரோகியோட பலகீனமான நேரத்துக்காக நாம காத்திருக்கணும். அந்த துரோகியை வச்சு சமயம் பார்த்து அந்த விஸ்வநாதனோட முதுகில குத்தணும். சூசனை கண்டுபிடிச்சாச்சு. சூசனோட மனசுல பொறாமைங்கிற விதையும் போட்டாச்சு. அது வளர்ந்து மரம் ஆகிறப்போ நாம நினைக்கிற வேலையை அவளே செய்வா. கேட்கறதுக்குலாம் நல்லா தான் சார் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி நடந்தா எல்லாமே ஓகே தான் சார். எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் ஒண்ணுமே இல்லாம போனதெல்லாம் எதிரிகளால இல்ல. சாம்ராஜ்யத்தை அழிக்கிறவங்க அவங்க கூடவே தான் இருப்பான். அண்ணன், தம்பி, நண்பர்கள், மனைவி, காதலி, இப்படி கூட இருக்கிறவங்களால தான் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் காணாம போயிருக்கு. விஸ்வநாதன் எந்த சூசனை தன்னோட வாரிசுன்னு நினைச்சிட்டு இருக்காரோ, தனக்கு அப்புறமா இந்த கம்பெனி எடுத்து நடத்தக்கூடியவள் நினைச்சிட்டு இருக்காரோ, அந்த சூசனை வச்சு விஸ்வநாதனோட கதையை முடிக்கிறேன். ஆமா சார், அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால முடியல சார். அப்படி ஏதாவது நடந்தாதான் சார் நம்மளை பார்த்து 4 பேர் மதிப்பான். என் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் பாருங்க, இனி எல்லாமே சக்சஸ் தான்.
Vishwanathan's days are counting. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஓகே சார். ஓகே. யாரு கார்த்திக்? ஐடி டீம்ல இருந்து. என்ன விஷயமா? அது ஓகே சார். ஷூர். நோ ப்ராப்ளம். என்ன கார்த்திக், காலையில இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. ஐடி டீம்ல இருந்து தான். சிஸ்டம் மாத்த போறதா சொல்லியிருந்தாங்க. அதான் பேக்கப்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என்ன திடீர்னு? இல்ல ராஜி, விஸ்வநாதன் சார் என்னையும் லக்ஷ்மியும் பிசினஸ் டெவலப்மெண்ட் டீமுக்கு மாத்திரதா சொல்லியிருந்தார்ல. அதுக்கும் இப்ப சிஸ்டமை சேஞ்ச் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்லை ராஜி, நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் தனி கேபின் விஸ்வநாதன் சார் அலர்ட் பண்ணியிருக்காரு. தனி கேபினா? எங்க? விஸ்வநாதன் சார் கேபின் பக்கத்தில். என்னைக்கு புது கேபினுக்கு ஷிஃப்ட் ஆகணும்? இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் அட்மினில் சொன்னாங்க. அப்புறம் ஐடிலையும் மற்ற விஷயங்களையும் இன்றைக்கி ரெடி பண்ணுறதா சொன்னாங்க. முடிஞ்சால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். அப்போ நாளையில இருந்து நீங்க வரமாட்ட, அப்படிதானே? டேய், என்னடா சொல்ற? இப்போ நாளையிலேருந்து நான் லட்சுமி பார்க்க முடியாதா? டேய், நாங்கள் என்ன வேறு ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி போகிறோம்? பக்கத்து கேபின் தாண்டா போகிறோம். உனக்கு பக்கத்து கேபினா தெரியுது, ஆனால் எனக்கு 10 கிலோமீட்டர் தூரமாக தெரியுதுடா. டேய், அதெல்லாம் பார்க்குறவங்களோட பார்வையை பொறுத்து தாண்டா இருக்கு. டேய், பக்கத்துலேருந்து பார்த்து பார்த்து பழகிட்டோமா, அதனால தான்டா இந்த பிரிவு என்னால் தாங்க முடியல. என்ன ராஜி, ஒரு மாதிரி இருக்க? ம்ஹும். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லை, நீ எப்பவும் போடலாம் இல்லை. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேக்குற? நீ பாட்டுக்கு வேற கேபினுக்கு போறேன்னு என்கிட்ட சாதாரணமா சொல்ற. எனக்கு கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? யோசிக்காமலாம் இல்லை. விஸ்வநாதன் சார் சொல்லும்போது என்னால் மறுத்து பேசலாம் முடியல. அதெல்லாம் இருக்கட்டும். நீ இங்கிருந்து போறதுல எனக்கும் விஷ்ணுவுக்கும் விருப்பம் இல்ல. உனக்கு எப்படி? நீ சொல்லவே இல்லையே. இதில் விரும்பி பண்ணுறதுக்கும் விரும்பாமல் பண்ணுறதுக்கும் என்ன இருக்கு? இது ஆஃபீஸ், நமக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அதை செஞ்சு முடிக்கணும், அவ்வளோதான். ஓஹோ, அப்போ நீ இங்கிருந்து போறதுல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அப்படிதானே? இல்லை ராஜி, நீ ஆஃபீஸையும் பர்சனலையும் ஒன்றா பார்க்குற, நான் ஆஃபீஸாக பார்க்குறேன், அவ்வளோதான். அதை விடு. நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நீ இங்கிருந்து வேற இடத்துக்கு போறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இப்படி கேட்டால் எப்படி ராஜி? ஆஃபீஸாக பார்த்தா அதை நான் விருப்பத்தோடு ஏற்று தான் ஆகணும். பர்சனலாக பார்த்தா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த 2 வருஷமாக பக்கத்து சீட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு உங்களை திடீர்னு மிஸ் பண்ணுறதுக்கு வருத்தமாக தான் தோணும். அப்போ நீ ஏத்துக்கிற, அப்படிதானே? அப்படித்தான் வச்சுக்கோயேன். எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு கார்த்தி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ போட்டு குழப்பிக்காத. நம்ம எல்லாம் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறோம். நம்ம எப்போ நினச்சாலும் பார்க்கலாம், எப்போ நினச்சாலும் பேசலாம். என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. முன்னெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உன்னை ஓரக்கனால சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். போர் அடிக்கும் போதெல்லாம் உன்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுமோன்னு ஃபீலிங்காவே இருக்கு. கார்த்திக், உங்க ஃபைல்லாம் பேக்கப் எடுத்து வச்சிட்டீங்களா? சிஸ்டம் ஷிஃப்ட் பண்ணிடலாமா? ஓகே.